கோர்ஸ் படிச்சு முடிச்சாச்சு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். அடுத்து என்ன பண்ணலாம் இப்படின்ற கேள்வி அதிகம் பேரு மனசுல இருக்கு. இன்ஃபேக்ட் இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் யூ ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு பிளேஸ்மெண்ட் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டுதான் ஜாயின் பண்ணிருப்பீங்க. அவங்களும் 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் சொல்லியிருப்பாங்க. இதுல 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் அப்படின்றது உங்களை நாங்க அசிஸ்ட் பண்ணுவோம், ஆனா உங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை அப்படின்றதுதான். இன்டர்ன்ஷிப் கொடுப்பாங்க, இல்ல இன்டர்வியூக்காக உங்களை அனுப்பி வைப்பாங்க. அதுல உங்களால செலக்ட் ஆக முடியல அப்படின்னா யூ வில் பி ரிஜெக்டட். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கான்செப்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும், ஆனா இந்த கான்செப்டை எப்படி ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு தெரியாது. கம்பெனிஸ் யூஸ்வலி நீ எனக்கு எஸ்இஓ பண்ணுப்பா, நீக்கு எனக்கு சோஷியல் மீடியா பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு சர்டன் திங்ஸ் ஒர்க் ஆகல, நான் ஆன்லைன்ல வரணும், ஆல்ரெடி நான் சோஷியல் மீடியால இருக்கேன், எனக்கு ரீச் சரியா வர மாட்டேங்குது, என்னால செல் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி வரும்போது you should be in a position to give them a proper strategy. So always select courses that will teach you how to create a strategy. Implementation அதிகமா கொடுக்குற மாதிரி பாருங்க. இதுக்கு மோஸ்ட்லி இந்த கோர்ஸை யாரு டெலிவர் பண்றா அப்படின்றத பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். So always work on courses where it gives you skills, proper skills, and also strategic thinking கொடுக்குற மாதிரி, not based on the job opportunity, because job opportunities எக்கச்சக்கமா இருக்கு. நீங்க இப்பவே போய் லிங்க்டின்ல பார்த்தாலும் சரி, மற்ற எந்த ஜாப் சைட்ஸ்ல பார்த்தாலும் சரி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு எக்கச்சக்கமா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆனாலும் வேலை கிடைக்காத டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் எக்கச்சக்கமா இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல டிமாண்ட் இருக்கு, பட் ஆனா சப்ளை இருக்கு இல்லையா, அது வெல் குவாலிஃபைட் சப்ளையா இல்லாம இருக்கிறதுனால தான். ஸோ ஓகே, நான் கோர்ஸ் படிச்சு முடிச்சுட்டேன்ப்பா, இப்போ என்ன பண்றது, இனிமேல் போய் கோர்ஸ் நான் மாற்ற முடியுமா? இல்லையா? ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, one immediate thing that you could do is go and join a digital marketing agency as an intern, right? அப்போ இன்டர்னா ஜாயின் பண்ணும்போது அங்கேயும் நிறைய பேருக்கு இந்த கேள்வி வருது, ஓகே ஐ வாண்ட் டு பி a paid intern அப்படின்ட்டு. ஓகே, இப்போ there is something that is a question mark, right? Why should people pay you here as well? நீங்க ஊர் விட்டு ஊர் வரீங்க அப்படின்றதுக்காக people won't pay you, right? ஓகே, இந்த வீடியோ கண்டினியூஸா பாருங்க. பட் பிஃபோர் தட் ஐ ஹாவ் சம்திங் ஃபார் யூ. ஒரு வாரமும் ஏதாவது ஒரு ஈவெண்ட் எங்களோட ஆஃபீஸ்லயோ இல்லை ஆன்லைன்லயோ கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதுல ஃபேஸ்புக் ஆட்ஸை பத்தியோ, இல்லை இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் பத்தியோ, இல்லை ஓவரால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தியோ நம்ம பேசிட்டு தான் இருக்க போறோம். ஸோ கீப் ஃபாலோயிங் மை இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்ல கண்டினியூஸா இதை பத்தின இந்த ஈவெண்ட் டீடைல்ஸ்லாம் நாங்கள் போட்டுட்டே இருப்போம். அப்போ நீங்க அதுல ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லாட்டி யூ கேன் ஜஸ்ட் கால் திஸ் நம்பர் ஆர் மெசேஜ் திஸ் நம்பர், ஸோ தட் உங்களுக்கு ஈவெண்டோட டீடைல்ஸ் கிடைக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நீங்க இன்டர்னா வரும்போது ரொம்ப ராவா வர்றதுனால இங்க இருந்து அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது தான் ரொம்ப ஜாஸ்தியே ஒழிய உங்களால இந்த இடத்துல அதிகமா வேல்யூ கிரியேட் பண்ண முடியாது. ஐ வுட் சஜஸ்ட் தட் பெய்டோ நான் பெய்டோ கோ ஃபார் அன் இன்டர்ன்ஷிப். பட் அதுக்காக நீங்க பே பண்ணி இன்னொரு கம்பெனில இன்டர்ன்ஷிப் எடுக்காதீங்க. தட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ அட் ஆல். ஸோ ஆல்வேஸ் அப்ளை ஃபார் அ கம்பெனி விச் வில் கிவ் யூ இன்டர்ன்ஷிப் வேர் அவங்க உங்ககிட்ட காசு கேட்காம இருக்கிறது தான், ரைட்? அங்க போனீங்க அப்படின்னா, ஏன் ஏஜென்சி சொல்றேன், வேற எந்த கம்பெனிலையும் நீங்க இன்டர்ன்ஷிப் எடுத்துக்கலாம்ல. ஏஜென்சி அப்படின்னும் போது மல்டிபிள் கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு பர்டிகுலர் பர்சன் மோர் தேன் ஒன் கிளைண்டோட ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ நீங்க அங்க போகும்போது நீங்க டிசைனரோட பேசுறீங்க, எடிட்டரோட பேசுறீங்க, கேமரா ஹேண்டில் பண்றவங்களோட பேசுறீங்க, சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்றவங்களோட பேசுறீங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பண்றவங்களோட பேசுறீங்க, எஸ்இஓ எக்ஸ்போர்ட்டோட பேசுறீங்க, டெவலப்பரோட பேசுறீங்க. இந்த மாதிரி யாரும் உங்களுக்கு ஆக்சசிபிளா இருப்பாங்க, ரைட்? அப்போ பேச பேச உங்களுக்கு இவங்களோட வேலையோட தன்மை எல்லாம் புரியும். பிளஸ் எந்த அளவுக்கு இவங்க இன்வால்வ் ஆயிருக்காங்க, எந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க, ஒரு கிளைண்ட் உள்ள வந்தானா அவங்களுக்கு எப்படி சொல்யூஷன் கொண்டு வராங்க, அந்த கிளைண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்ட்டு நீங்க லைவா அந்த இடத்துல பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது நீங்களா கத்துக்குவீங்க. இன்ஃபேக்ட் அவங்க நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்றது அப்படின்னு பார்ப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வெப்சைட்ல பவுன்ஸ் ரேட் அதிகமா இருக்கு, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஸ்பீட் ரொம்ப குறைவா இருக்கு, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. இல்லாட்டி இன்னொரு இடத்துல சோஷியல் மீடியால ரீச் ரொம்ப குறைவா இருக்கு, இந்த இடத்துல நான் மேபி என்கேஜ்மெண்ட் அதிகமா இருக்கிற மாதிரி என்னோட கான்டென்ட்டை மாத்தலாம், ஸ்கிரிப்ட் சரியா தான் இருக்கு, வீடியோ சரியா தான் எடுத்திருக்காங்க, ஆனா எடிட்டிங் சரியா பண்ணவே இல்லை, நான் இந்த இடத்துல இன்சைட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது இந்த இடத்துல தான் உங்களுக்கு குறை இருக்கு, லாஸ்ட் மந்த் வரைக்கும் நல்லா தான் பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்காங்க, இந்த மந்த் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி மாத்தினில இருந்து அவங்களுடைய வீடியோ ரீச்
ரீச்ல பயங்கரமான டிப் கொண்டு வந்திருக்கோம். நம்ம ஸ்டோரிஸ் அதிகமா பண்ணலாமா, லைவ் அதிகமா பண்ணலாமா, இப்படின்னு பல விஷயங்கள்ல அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ப்ராப்ளம்ஸை டிஸ்கஸ் பண்ணுவாங்க, சொல்யூஷன்ஸை டிஸ்கஸ் பண்ணுவாங்க, எப்படி அவங்களோட டைமை மேனேஜ் பண்றாங்க அப்படின்றத பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு அதிகமா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க அப்சர்வ் பண்ணும்போது யூ வில் லேர்ன் மோர். அவங்க கிட்ட இருந்து லேர்ன் பண்றது மட்டும் இல்லைங்க, இதை பார்த்துட்டு ஒரு விஷயம் உங்களுக்கு புரியல அப்படின்னும் போது அவங்கள தான் கேட்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. there is Google, there is YouTube, you can go and search for more and more information. அந்த சமயத்துல நீங்க ஃபர்ஸ்டே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, ஆனா அது புரிஞ்சிருக்காது. வேறஸ் இந்த என்வாயன்மெண்ட்ல அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வரும்போது when you really want to find a solution, you will start finding a solution. So I would always suggest போய் ஜாயின் பண்ணுங்க, வேலை பார்க்க ட்ரை பண்ணுங்க, எந்தெந்த இடத்துல எல்லாம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றீங்களோ அந்தந்த இடத்துல எல்லாம் போய் ரிசர்ச் பண்ண ஆரம்பிங்க. நிறைய பேர்கிட்ட இது எனக்கு தெரியல அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காம, இன்ஃபேக்ட் உங்களுக்கு அந்த இடத்துல எம்பாரஸ்மெண்டா ஃபீல் ஆச்சு அப்படின்னா ஜஸ்ட் அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இப்போ நீங்க லேர்னிங் ஃபேஸ்ல இருக்கீங்க, யாரும் உங்களை ஜட்ஜ் பண்ண போறதே கிடையாது. ஸோ நீங்க இம்மீடியட்டா போய் எல்லார்கிட்டையும் எனக்கு இந்த விஷயம் தெரியல அப்படின்னு நீங்க கேட்கறது அப்படின்றது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிளஸ் ரிசர்ச்சிங் ஆன்லைன் அப்படின்றதும் வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்வேஸ் ஃபைண்ட் மென்டர்ஸ் ஹியர் அண்ட் தேர். whenever there is a event that is happening, meetup that is happening related to marketing-ஓ இல்லை பிஸ்னஸ் ஓனர்ஸோ, போய் மற்றவங்க எல்லாம் எப்படி பேசுறாங்க, ஒரு பிஸ்னஸை எப்படி மேலே கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான சொல்யூஷன்ஸ்லாம் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் பாருங்க. ஸோ கான்டென்ட் அப்படின்றது தமிழ்லையே உங்களுக்கு எக்கச்சக்கமான இடத்துல அவைலபிளா இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நெவர் ஜாயின் எனி கோர்ஸ் ஆர் எனி ஸ்கீம் வேர் தே சே இம்மீடியட்டா உங்களால ஒரு கோடி சம்பாதிக்க முடியும், நான் இதை பண்ணதுனாலேயே 30 நாள்ல மாசத்துக்கு 1 லட்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன் இப்படின்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அந்த மாதிரியான இதுல ஏமாந்துராதீங்க. ஸோ பெஸ்ட் வே to succeed in anything is to learn the skill properly and start applying the skill properly. அது என்னைக்குமே கஷ்டமா தான் இருக்கும். கஷ்டமான ரூட் is always the better route. பட் ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாட்கள் நீங்க ஸ்ட்ரகிள் ஆனாலும் பரவாயில்ல, over a period of time you will become an expert. All the best.